மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் பிப்ரவரி 19, 2025 நடப்பு நிகழ்வுகளை புதிய டிஎன்பிஎஸ்சியின் பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம சிறப்பான முறையில வழங்க போறோம். அதே மாதிரி தினம்தோறும் ஒரு திட்டம், அதே மாதிரி சூப்பர் 6 கேள்விகள், இதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, ஒரு நாள் கூட விட்டுறாதீங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் பிப்ரவரி 19. பிப்ரவரி 19 ஒரு சில முக்கிய தினங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிற லைட்டா பார்த்துட்டு போயிடலாம். சரியா? பிப்ரவரி 19 சத்ரபதி சிவாஜி, ஓகேவா, அந்த மகாராஜாவோட பிறந்த நாள் இன்றைய தினம். அதே மாதிரி கோபால கிருஷ்ண கோகலே அவருடைய பிறந்த நாளும் இன்றைய தினம் பிப்ரவரி 19 தான். சரியா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தினம் இருக்குது பிப்ரவரி 19. ஓகேவா? டிசம்பர் 2024 சரியா, தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி 19 ஒரு முக்கியமான சிறப்பு தினமா அறிவிச்சாங்க. அது என்ன தினம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம். சரியா? இன்றைய தினம் பிப்ரவரி 19 உவே சாமிநாத ஐயர் அவருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள் தான் தமிழ்நாட்டில் இன்று முதல் என்ன தினமாக கொண்டாடப்படும்? தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, தமிழக செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தமிழக பட்ஜெட் 25-26. சரியா? ஏற்கனவே மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மாநில பட்ஜெட், ஓகேவா, 25-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சபாநாயகர் அப்பாவு எந்த தொகுதியிலிருந்து எம்எல்ஏமா? திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம். சரியா? ஓகே, பாருங்க. தமிழக அரசு 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் மார்ச் 14 அன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. சரி, தற்போது நிதியமைச்சராக இருப்பவர் தங்கம் தென்னரசு அவர்கள். அவங்க தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போறாங்க. என்ன டேட்ல? மார்ச் 14. சரியா? அதனைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள்ல வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட் மார்ச் 15 எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களால் தாக்கல் செய்யப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யட்டும். அதற்கு பிறகு தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி ஒரு சின்ன வரலாறு, அதே மாதிரி தமிழ்நாடு பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலா ஃபியூச்சர்ல பார்க்கலாம். சரியா? சரி, இங்க பாருங்க. மாநில பட்ஜெட் தொடர்பான இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஆர்டிகல் 202 மறந்துடா 202. அதே மாதிரி மத்திய பட்ஜெட் தொடர்பான ஆர்டிகல் என்னமா 112, ரெண்டையும் மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? மத்திய பட்ஜெட்டுக்கு 112, மாநில பட்ஜெட்டுக்கு 202. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 200, 201 இந்த ரெண்டையும் ரெஃபர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வரலன்னா இன்னொரு வாட்டி வீடியோஸ் பாருங்க, இல்லைன்னா நீங்க இன்னொரு வாட்டி ரெஃபர் பண்ணி பாருங்க. சரியா? 200, 201, இப்ப நம்ம பார்த்துருக்கிறது 202. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்ததாக 18 கைவினைஞர்களுக்கு மாநில அரசின் விருதுகள். இந்த கைவினை தொழிலில் ஈடுபடும் ஒரு 18 இந்த கைவினைஞர்களை ஊக்கப்படுத்துற மாதிரி தமிழ்நாடு அரசு விருதுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த விருதின் பெயர் என்ன, பரிசு தொகை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. கைவினை தொழிலில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட 18 கைவினைஞர்களுக்கு மாநில அரசின் விருதுகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க. வாழும் கைவினை பொக்கிசம். சரியா? 2 விருது. அதுல ஒரு விருதின் பெயர் வாழும் கைவினை பொக்கிசம் என்ற பெயரில் 9 நபர்களுக்கும், சரியா, அவரோட பரிசு தொகை வாழும் கைவினை பொக்கிசம் அந்த விருதிற்கான பரிசு தொகை ரூபாய் 1 லட்சம். சாகித்ய அகாடமிக்கு அந்த விருதுக்கும் ரூபாய் 1 லட்சம் தான் பரிசு தொகை. இதற்கும் ரூபாய் 1 லட்சம் தான் பரிசு தொகை. அதே மாதிரி பூம்புகார் மாநில விருதுகள் அகைன் இன்னொரு 9 நபர்களுக்கும், சரிங்களா, வழங்கப்பட்டுள்ளது. இந்த பூகார் மாநில விருதுகள் பார்த்தீங்கன்னா அதற்கான பரிசு தொகை ரூபாய் 50,000. சரி, பரிசு தொகையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 2 விருதுகளையும் கொடுத்துட்டு இது எதனுடன் தொடர்புன்னு சொல்லி கேட்கலாம், கவனமா இருக்கு. சரிங்களா? அடுத்து ரெஃபர். ரெஃபர் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்தது, உங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு கேள்வி. பாருங்க. நீயே உனக்கு ராஜா திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீயே உனக்கு ராஜா திட்டம் தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்டது. எப்ப தொடங்கப்பட்டதுமா? டிசம்பர் 1 2022 தொடங்கப்பட்டது. சரியா? கைவினை தொழிலை ஊக்கப்படுத்தும் தமிழ்நாடு அரசின் திட்டம் நீயே உனக்கு ராஜா திட்டம். இதே மாதிரி மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டு வந்தாங்கம்மா? பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம். சரி, செப்டம்பர் 17, 2023 மத்திய அரசு கைவினை தொழிலை ஊக்கப்படுத்தும் ஒரு திட்டத்துக்கு பேரு PM விஸ்வகர்மா. தமிழ்நாடு அரசின் அதே மாதிரியான ஒரு பயன்பாட்டிற்கான திட்டம் நீயே உனக்கு ராஜா திட்டம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? இந்த திட்டத்தோட டேட் எப்படி ஞாபகம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்காமா? நீயே உனக்கு ராஜா திட்டம் டிசம்பர் 1 சர்வதேச எய்ட்ஸ் தினம். எய்ட்ஸ் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்
புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? புள்ளி. சரியா? நீ உனக்கு ராஜா திட்டம், ராஜா டிசம்பர் 1 லிங்க் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வரணும். அடுத்து முக்கியமான ஒரு நோட்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு நமக்கு பாருங்க. திருச்சி மற்றும் மதுரையில் டைட்டல் பூங்கா. நம்ம டைட்டல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரியா? டைட்டல் பார்க், டிட்கோ மற்றும் எல்காட், இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்துதான் இந்த ஐடி பார்க். சரி, இந்த ஐடி பார்க் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகேவா? இது நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம். கவர்மெண்ட் டிட்கோ எல்காட் அதோட விரிவாக்கம் என்ன, எப்போ உருவாக்கப்பட்டது, அதை அகைன் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தி பாருங்க. சரிங்களா? சரி, பாருங்க. ரூபாய் 717 கோடி மதிப்பீட்டில் திருச்சி மற்றும் மதுரையில் டைட்டல் பூங்காக்கள் அமைப்பதற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். சரி, ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே தற்போது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கி வருகிறது. சரிங்களா? நம்மளுடைய தமிழ்நாட்டை 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்திட வேண்டும் என்று தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைட்டல் பூங்கா அமைக்கிறதுனால எந்த இலக்கை ஓரளவுக்கு தமிழ்நாடு ஈஸியாக அடைய முடியும்? 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும். இதுதான் தமிழ்நாடு அரசுடைய இலக்கு. அதை அடைவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதுல மத்திய அரசோட இலக்கு எவ்வளவுமா? மத்திய அரசோட இலக்கு, மத்திய அரசோட மொத்த பொருளாதார மதிப்பு $5 டிரில்லியன் இருக்க வேண்டும் 2025ஆம் ஆண்டுக்குள்ள. $5 டிரில்லியன் 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2025. சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். 2000 ஆண்டு மறைந்த முதல்வர் சரிங்களா மு கருணாநிதி அவர்கள் சென்னை தரமணியில் டைட்டல் பூங்காவை நிறுவி திறந்து வைத்தார். அப்போ தமிழ்நாட்டின் முதல் டைட்டல் பூங்கா, இந்த டைட்டல் பார்க்க யார் வந்து திறந்து வச்சாங்கம்மா? முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள். சரியா? திறந்து வைக்கப்பட்ட இடம் சென்னையில் அமைந்துள்ள தரமணி. எந்த வருஷம் அப்படி பார்த்தீங்கன்னா 2000. சரி, இதே 2000ல தான் கன்னியாகுமரி மாவட்டம் சரிங்களா எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல என்ன சிலை திறந்து வச்சாங்கம்மா? திருவள்ளுவர் சிலை. அந்த சிலைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பேர் வச்சாங்க? பேரறிவின் சிலை, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். காரணம், திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கொண்டாடியது. அதை முன்னிட்டு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. சரி, புது பெயர் வச்சாங்க. அதோட பேர் தான் பேரறிவின் சிலை. அதே 2000 தான் சென்னை தரமணியில் டைட்டல் பார்க் அது வந்து திறந்து வைக்கப்பட்டது. இரண்டுமே முன்னாள் முதல்வர் கலைஞர் பேரில் கவனமா இருங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து விழுப்புரம், தஞ்சாவூர், தூத்துக்குடி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் மினி டைட்டல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. சரி, இந்த 2ஆம் நிலை நகரம், 3ஆம் நிலை நகரம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நகரங்கள்ல மினி டைட்டல் பூங்காக்கள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் டைட்டல் பூங்காவை முதல்வர் 22/11/2024 அன்று திறந்து வைத்தார். சரி, சென்னைக்கு அடுத்து பட்டாபிராம்ல டைட்டல் பூங்கா ஏற்கனவே திறந்திருக்கிறாங்க. புதிதாக இந்த டைட்டல் பார்க் எங்க அமைக்கப்பட உள்ளது? திருச்சி மற்றும் மதுரையில். கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்ததாக பொருளாதார செய்திகள் பாருங்கம்மா. இந்தியா கத்தார் இடையே 7 ஒப்பந்தங்கள். சரி, கத்தார் நாட்டிற்கு பார்த்தீங்கன்னா இந்தியா நாட்டிற்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா கத்தார் நாட்டின் மன்னர் வருகை புரிந்தார். அவருடைய வருகையின் போது ஒரு 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குது. மன்னரின் பெயர் என்ன, அது முக்கியமான ஒப்பந்தங்கள் எவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? பாருங்க. கத்தார் அரசர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி 2 நாள் அரசு முறை பயணமாக இந்தியாவிற்கு வந்தார். நரேந்திர மோடி அவர்களையும் கலந்து வந்து நேரில் போய் பார்த்துட்டு சந்திச்சு வந்தாங்க. அதன் பிறகு ஒரு 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. சரிங்களா? அப்போது இந்தியா கத்தார் இடையே 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அது எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, அவையாவன இருதரப்பு நல்லுறவை வியூக கூட்டாண்மை அந்தஸ்திற்கு உயர்த்துவதற்கான ஒப்பந்தம். வியூக கூட்டாண்மை இந்த வார்த்தையை பார்த்துக்கோம். சரியா? வியூக கூட்டாண்மை அந்தஸ்திற்கு உயர்த்துவதற்கான ஒப்பந்தம். அடுத்து இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு, நிதி முறைகேடுகள் தடுப்பு தொடர்பாக திருத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இரட்டை வரி விதிப்பு அப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம வாங்குறோம் ஒரு நாட்டுல இருந்து, இப்போ அமெரிக்கால இருந்து, சரி ஓகே கத்தார்ல இருந்து கூட பாத்துக்கலாமே. கத்தார்ல இருந்து ஒரு காரை நம்ம வாங்குறோம். அந்த காரை வாங்கும்போது கத்தார் அரசு ஒரு வரி போடுறாங்க. அதே காரை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரும்போது இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு டாக்ஸா போடுறாங்க. சரியா? ஒரு நேரம் தான் பொருளை வாங்குறோம், ஆனா வரி 2 முறை விதிக்கப்படுகிறது. அதுக்குதான் என்ன பேரு? டபுள் டாக்ஸேஷன். சரியா? இரட்டை வரி விதிப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. எந்த நாட்டிடம்? கத்தார் நாட்டிடம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இது தவிர பிற ஒப்பந்தங்கள் பொருளாதார கூட்டுறவு,
ஆவண காப்பக துறை ஒத்துழைப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறையில் ஒத்துழைப்பு உட்பட மேலும் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியுள்ளன. யாருக்கும் இடையே? இந்தியா கத்தார் இடையே 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக ஒரு முக்கியமான தேசிய செய்தி பாருங்கம்மா. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். இது பழைய செய்தி, ஆனா இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்றிருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இந்த சஜ்ஜன் குமார் என்பவர் பார்த்தீங்கன்னா இந்த சீக்கியர்களுக்கு எதிரான அந்த தாக்குதல், அந்த வன்முறையின் போது அந்த வழக்கில் சிக்கிட்டு இப்போ ஆயுள் தண்டனை, சரியா, சிறை தண்டனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டெல்லி அரசு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. சரியா? அது தொடர்பாக செய்தியில வந்திருக்குது. சரியா? அதனால நம்மளோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? பாருங்க, ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை என்பது ஜூன் 3 முதல் ஜூன் 6, 1984 நடைபெற்ற இந்திய ராணுவத்தின் நடவடிக்கை ஆகும். சரியா? பஞ்சாப் மாநில அமிர்தசரஸ் நகரின் பொற்கோவிலில் தஞ்சம் புகுந்த சீக்கிய பிரிவினைவாதிகளை பிடிக்கும் பொருட்டு அப்போதைய இந்திய பிரதமரான இந்திரா காந்தியின் ஆணைப்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா? இதன் பிறகு அக்டோபர் 31, 1984 அன்று இந்திரா காந்தி 2 சீக்கிய மெய்காப்பலர்களால் படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு சீக்கியர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் குறித்து விசாரிக்க நானாவதி குழு அமைக்கப்பட்டது. சரியா? இதே நானாவதி அவர்கள் பேர்லயும் இன்னொரு கமிட்டி இருக்கு பாருங்க, நானாவதி மேத்தா குழு. 2002 கோத்ரா, குஜராத் மாநிலம் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம். டக்குன்னு பாயிண்ட் சொல்லிட்டேன், என்ன அப்படிங்கறத லைட்டா இப்ப பார்க்கலாம். சரியா? பாருங்க, அதாவது சீக்கியர்கள், ஓகேவா, இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா சீக்கியர்கள் தனி நாடு கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த குரூப்போட பேரு, ஓகேவா, அந்த குரூப்போட பேர் என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா காலிஸ்தான் சொல்லுவாங்க. சரி, காலிஸ்தான் அந்த குரூப், ஓகேவா. அவங்க தனிநாடு கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்தியன் அரசுக்கு எதிராக அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எப்போ? 1984 தனி நாடு கேட்டு போராடுறாங்க. அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி அவர்கள். சரிங்களா? அந்த டைம்ல ராணுவம் அவங்கள துரத்தி பிடிச்சு அடிக்கும் போது, சரிங்களா, சில செய்திகள் வந்திருக்குது. எப்படி அப்படின்னா, அந்த சீக்கியர்களின் புனித கோவில், இந்த பொற்கோவில் அமைந்துள்ள இடம் அமிர்தசரஸ். சரிங்களா? அந்த கோவிலுக்குள்ள ஆயுதங்களையே உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்தது. அந்த டைம்ல அங்க என்ன இருக்கு, யாரெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக இந்திய ராணுவத்தை அனுப்பி வைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். சரிங்களா? அந்த டைம்ல இந்திய ராணுவம் அந்த பொற்கோவிலுக்குள்ள போயிட்டு மேற்கொண்ட நடவடிக்கைக்கு தான் என்ன பேரு? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். சரிங்களா? அதன் பிறகு ஓகேவா, சீக்கியர்களுக்கு கோபம் வந்துருச்சு. எப்படி அப்படின்னா, எங்களுடைய புனித கோவில், சரிங்களா, புனித கோவிலுக்குள்ள ராணுவம் அவங்க பூட்ஸ் காலோட உள்ள வந்தாங்க, ஷூட் பண்ணாங்க, அதனால எங்களுடைய புனித தன்மை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கும்போது அந்த இந்திரா காந்தி அவருடைய சொந்த பாதுகாவலர்கள், சரிங்களா, அவங்க யார் பார்த்தா சீக்கியர்கள். பக்கத்துல இருந்த 2 சீக்கிய மெய்காப்பாளர்கள் இந்திரா காந்தி அவர்களை எப்போ சுட்டு கொண்டுட்டாங்க? அக்டோபர் 31, 1984 அன்று சுட்டு கொண்டுட்டாங்க. ரெண்டுமே நடைபெற்றது இந்த வருஷம் 1984. ஒரு 3 மாதம் கேப்ல ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் முடிஞ்ச உடனே அக்டோபர் 31 யாரை போட்டு தள்ளிட்டாங்க? இந்திரா காந்தி அம்மையாரை போட்டு தள்ளிட்டாங்க. ஓகேவா? சரி, அதன் பிறகு இந்திரா காந்தி அவர்களை போட்டு தள்ளினது, கொன்னது சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கியர்கள் மீது பயங்கரமா வன்முறைகள் மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா? அந்த வன்முறைகள் குறித்து விசாரிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டியின் தலைவர் நானாவதி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்ததாக ஆட்சியல் செய்திகள், இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி. இதுவும் நம்ம ரொம்ப நாளா அடிக்கடி பார்த்துட்டு இருக்குதான். இந்தியாவின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள். ஓகேவா? மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மாநில அளவில் எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலங்களுக்கா போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இன்றைய செய்தித்தாள்ல இது தொடர்பான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. நம்ம அது என்னங்கிறத பார்க்கலாம். சரியா? பாருங்க, கடந்த 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1, 2024 முதல் அமலுக்கு வந்தது. சரி, ஜூலை 1 ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், கவனமா இருங்க. சரி, ஜூலை 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு முதல் இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் நடைமுறைக்கு வந்திருக்குது. இதே ஜூலை 1, 2022ஆம் ஆண்டு, சரியா, ஜூலை 1, 2022ல மத்திய அரசின் அந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த நெகிழி பொருட்களுக்கு, பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது, நடைமுறைக்கு வந்தது. சரியா? அதே ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கான தடை தமிழ்நாட்டில் ஜனவரி 1, 2019 அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் இருக்கும்போது நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? ஜூலை 1. வேற என்ன ஞாபகம் உங்களுக்கு? ஜூலை 1னா ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதே மாதிரி ஜூலை 1, 1862
இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்றம் கொல்கத்தாவில் திறக்கப்பட்டது. ஜூலை 1ஆம் தேதி இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம். BC ராய் அவர்களுடைய பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம். சரியா? அதே மாதிரி ஜூலை 1ஆம் தேதி 2015ல டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் ஜூலை 1ஆம் தேதி, மறந்துடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? சரி பாருங்க, இந்திய தண்டனை சட்டம். சரியா? இந்திய தண்டனை சட்டம் 1860 IPC, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973, 1873 மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் 1872. சரியா? ஆகியவற்றை முறையே மற்றும் பாரதிய நியாய சம்ஹிதா BNS ஷார்ட் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா BNSS மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் BSA, அதாவது ஷார்ட்டா BS போட்டிருப்பாங்க. ஆகியவை டிசம்பர் 25, 2023 அன்று ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஒப்புதலை பெற்றது. ஒப்புதலை பெற்ற பிறகு அது எப்ப நடைமுறைக்கு வந்திருக்குது? ஜூலை 1, 2024 அன்று நடைமுறைக்கு வந்திருக்குது. சரிங்களா? சரி, 3 புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய முதல் இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர். சரியா? சண்டிகர் யூனியன் பிரதேசம். அப்போ இந்தியாவில் 100% அந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் BS, BNS, BNSS. சரியா? இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா 100% நடைமுறைப்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் எது? சண்டிகர். மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எதுமா? சொல்லுங்க, உத்தரகாண்ட் மாநிலம். சரிங்களா? இது வந்து சண்டிகர். ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு எக்ஸாம்ல கேட்கலாம், கவனமா இருங்க. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக அந்த 3 சட்டங்களையும் கொஞ்சம் லைட்டா தெளிவா பார்க்கலாம். சரியா? பாரதிய நியாய சம்ஹிதா 2023, இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு மாற்றான இந்த புதிய சட்டத்தில் தேச துரோகம் என்பது நீக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பாத்தீங்கன்னா 124A பிரிவு. சரிங்களா? இதன்படிதான் ஒருத்தங்க மேல பாத்தீங்கன்னா தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்படும். சரிங்களா? இந்த சட்டத்தின்படி இந்த தேச துரோகம் என்பது நீக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அதுக்கு மாறாக பிரிவினைவாதம், கிளர்ச்சி, நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டிற்கு எதிராக தண்டனை வழங்கும் புதிய பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. அதுக்கு பதிலா இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஒரு புதிய பிரிவை சேர்த்துக்கிறாங்க மத்திய அரசு. சரியா? அடுத்து சிறுவர்களை கூட்டு வன்கொடுமைக்கு உள்ளாக்குதல், கும்பலாக அடித்து கொலை செய்ததற்கு மரண தண்டனை வழங்க வகை செய்கிறது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சினிமால கூட நிறைய டைலாக் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் செஞ்சா கொலை, கும்பலை செஞ்சா அது கலவரம் அப்படி சொல்லுவாங்கல்ல. இனிமே அப்படி கிடையாது. எத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தங்களை கொண்டாலும் சரி, அத்தனை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மரண தண்டனை வழங்கப்படும். சரிங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. முதல் முறையாக இந்த தண்டனையில் ஒன்றாக சமூக சேவையும் சேர்க்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதாவது ஏதாச்சும் சின்ன சின்ன குட்டி ஏதாச்சும் ஒரு தண்டனைகள், ஒரு ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோட்ல அந்த டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண வைக்கிறது, அப்புறம் பார்த்தா கோவில்களை சுத்தம் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த சமூக சேவைகள்ல சில குற்றவாளிகளை நீங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நீதிமன்றங்களை சொல்லுவாங்க. சரியா? அது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கருத்து மாதிரி தான் இருந்தது. இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த சமூக சேவை என்பதே ஒரு தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய சட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா 2023, இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன்படி இந்த புதிய சட்டத்தின்படி கால வரையறைக்குள் விசாரணை மற்றும் வாதங்கள் நடத்தப்பட வேண்டும். விசாரணை அந்த என்கொயரி முடிந்த 30 நாட்களுக்குள், கிட்டத்தட்ட 1 மாசத்துக்குள்ள தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். சும்மா இழுத்து அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. சரி, 30 நாளுக்குள்ள தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களின் வாக்குமூலம் வீடியோவாக பதிவு செய்வது கட்டாயம். ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து குற்றத்தின் வருமானம் சொத்துக்களை இணைக்கும் புதிய வழிமுறை இணைக்கப்பட்டுள்ளது இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சட்டத்தின் கீழ். சரியா? BNS. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கம்மா. அடுத்து 3வது அந்த சட்டத்தை லைட்டா பார்த்துடலாம். பாரதிய சாட்சியா 2023. சரியா? இந்திய சாட்சிகள் சட்டம் 1972க்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன்படி நீதிமன்றங்களில் சமர்ப்பிக்கப்படும் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும் சாட்சிகளில் மின்னணு அல்லது டிஜிட்டல் ஆவணங்கள், மின்னஞ்சல்கள், சர்வர் பதிவுகள், கணினி, மடிக்கணினி, குறுஞ்செய்திகள், இணையதளங்கள், சம்பவம் நடந்த இடத்தின் சான்றுகள், அஞ்சல்கள், சாதனங்களில் உள்ள நம்ம மொபைல் போன்ல இருக்குல்ல, அது மாதிரி சாதனங்களில் உள்ள செய்திகள் ஆகியவை அடங்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியாகவே கருதப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வழக்கு ஆவணம், முதல் தகவல் அறிக்கை FIR,
குற்றப்பத்திரிகை மற்றும் தீர்ப்புகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாரதிய சாட்சி சட்டத்துல சொல்லிக்கிறாங்க. காகித ஆவணங்களை போலவே டிஜிட்டல் மற்றும் மின்னணு ஆவணங்களும் சட்ட அங்கீகாரம், மதிப்பு, அமலாக்கத்தன்மை பெறும் அப்படி மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரியா? இன்னொரு வகுப்புல இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை பத்தி தனியா டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? இன்னும் டீட்டெயிலா நிறைய சில நோட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சொன்னா நிறைய போயிட்டே இருக்கும். அதனால இன்னொரு வகுப்புல இதற்கு தனியா நம்ம ஒரு வீடியோ ஒரு நாள் போடலாம். சரியா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் 2025. சரியா? 9வது சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற உள்ளது. அதாவது பாகிஸ்தான்ல மட்டும் தான் நடைபெற வேண்டியது. சரியா? எது? 9வது இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் நடத்துகிற மினி இந்த உலக கோப்பை என்று அழைக்கப்படும் இந்த சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி. சரியா? பாகிஸ்தான்ல மேட்ச் நடந்ததுன்னா நாங்க விளையாட வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதற்காகவே இந்திய அணி விளையாடும் அனைத்து போட்டிகளும் எங்கு நடைபெறும் சொல்லி அறிவிச்சாங்க? துபாயில். அதனாலதான் பாகிஸ்தான் மற்றும் துபாய் அப்படிங்கறத அடிஷனலா இப்ப நம்ம சேர்த்திருக்கோம். சரிங்களா? சரி பாருங்க, இந்தியா விளையாடும் அனைத்து ஆட்டங்களும் துபாயில் நடத்தப்படுகின்றன. சரிங்களா? பாகிஸ்தான்ல எங்கெல்லாம் இந்த போட்டிகள் நடைபெறும் அப்படின்னு லாகூர், கராச்சி மற்றும் ராவல்பிண்டி சரி ஆகிய 3 நகரங்களில் இந்த போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. சரியா? மொத்தம் 8 அணிகள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள போறாங்க. சரி, ஒன் டே மேட்ச்ல டாப் ரேங்கிங்ல இருக்கிற ஒரு 8 அணிகள் கலந்து கொள்ளும் இந்த விளையாட்டு போட்டி. அதுக்கு தான் பேரு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி. இது எத்தனாவது எடிஷன்மா? 9th எடிஷன். நடைபெற உள்ள இடம் பாகிஸ்தான் மற்றும் துபாய். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? இன்றைய தினம் போட்டிகள் ஆரம்பிக்குது. தொடர்ந்து நிறைய விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. யாரு சாம்பியன் இடத்தை வின் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? அடுத்ததாக தினம் ஒரு திட்டம். சரியா? இந்த திட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஆனா இன்றைய செய்தியில சூப்பரா ஸ்பெஷலா போட்டிருந்தாங்க. சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டம். பிங்க் ஆட்டோ, இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டம். சரியா? சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும், இந்த லைனை பார்த்த உடனே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல, காலேஜ்ல, அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்களின் பாதுகாப்பிற்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படி மாதிரி செய்தியில வந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில இந்த திட்டம் பெண்களின் பாதுகாப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்க போகுது. சரியா? பாருங்க, சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும், பெண்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் விதமாகவும் அரசு மானியத்துடன் பிங்க் ஆட்டோக்களை இயக்கும் திட்டம் தமிழ்நாடு சமூக நலத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படி கேள்வி கேட்பாங்க. சரியா? அந்த திட்டத்தை கொடுத்துருவாங்க. எந்த அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். எந்த அமைச்சகம்? சமூக நலத்துறை. சரியா? இத்திட்டத்தின் கீழ் தலா 1 லட்சம் வீதம் 250 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோக்கள் வாங்க மானியம் வழங்கப்படுகிறது. எவ்வளவு கொடுக்குறாங்க மானியம்? ரூபாய் 1 லட்சம். எத்தனை பெண்களுக்குமா? 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. எங்க? சென்னையில. கவனமா இருங்க. சரிங்களா? சரி, இந்த திட்டத்திற்கு செய்யப்பட்ட 250 மகளிருக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. ஓட்டுநர் பயிற்சியும் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? நிறைய பேர் ஸ்கூட்டி ஓட்டும் போதே ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போவாங்க. மகளிர் சங்கம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. சரியா? அதாவது இப்படி உட்காந்துட்டு போவாங்க. அதனால நிறைய ஆக்சிடென்ட் கூட ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக சமூக நலத்துறையின் பிங்க் ஆட்டோ திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் பிங்க் ஆட்டோவிற்கு பெண்களே, அதாவது என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். சரி, பெண்களே உரிமையாளராகவும் ஓட்டுநராகவும் இருக்க வேண்டும். சும்மா பேருக்கு அந்த ஆட்டோவை வாங்கிட்டு அதை ஓட்டுறது அவங்களுடைய புருஷாவோ வேற ஏதோ ஒரு ஆண்களாவோ இருந்துடக்கூடாது. சரியா? அதுக்கு தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆட்டோக்களை ஓட்டும் பெண்கள் பிங்க் நிற சீருடை அணிந்திருக்க வேண்டும். சரி, பொதுவாக அந்த ஹாக்கி கலர்ல அந்த யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்கல்ல, அதற்கு பதிலாக இளஞ்சிவப்பு கலர்ல தான் அந்த பெண்கள் சீருடை அணிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டோவிற்கு முழுமையாக பிங்க் நிறம் பூசப்பட வேண்டும். வழக்கமா இருக்கிற அந்த என்ன கலருமா? அந்த சரி எல்லோ கலர் இல்லாட்டினா பாத்தீங்கன்னா அந்த ஓன் யூஸ் பண்ற அந்த ப்ளூ கலர், அந்த கலருக்கு பதிலாக பிங்க் கலர் தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவசர காலங்களில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் வாகனத்தின் இருப்பிடத்தை கண்டறியும் கருவிகள் எதெல்லாம்? இந்த ஜிபிஎஸ், இந்த VLTT இந்த மாதிரி கருவிகள் கண்டிப்பாக அந்த ஆட்டோவில் இருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டோவிற்கான உரிமத்தை 5 ஆண்டுகள் வரை மாற்ற செய்ய இயலாது. வாங்கின உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா வித்தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனை வருஷம்? 5 ஆண்டுகள் அதற்கு காலக்கெடு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? திட்டத்தின் பெயர் என்னமா? பிங்க் ஆட்டோ திட்டம். தொடங்கப்பட்ட இடம் சென்னை. அதனுடைய முக்கியமான நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 1 லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சரி,
அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள். சரியா? சூப்பர் 6 கேள்விகள். ஒவ்வொரு கேள்வியா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருமா, பிங் ஆட்டோ திட்டத்தின் மூலம், சரியா, சென்னையில் வாழும் அந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு தொகையை மானியமாக அறிவித்துள்ளது? இதுதான் இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. சூப்பர் 6ல ஃபர்ஸ்ட் கேள்வி. சரியா? அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி, சரியா, எங்கு எந்த நாடுகளில் நடைபெற உள்ளது? அப்படியே சேர்த்ததா இது எத்தனாவது எடிஷன் அப்படிங்கிற சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? இரண்டாவது கேள்வி. அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது? அதான் இந்த தினத்திற்கான மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஃபுல்லா பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும். ஜூலை 1ஆம் தேதியில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண முக்கிய தினங்கள் எவை? அதான் நான்காவது கேள்வியா நீங்க வச்சுக்கிட்டு தெரிஞ்சதை பதிலா சொல்லுங்க. சரி, ஜூலை 1ன்னா உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வரும்? ஏன்னா நம்ம நிறைய வாட்டி இதை பார்த்தாச்சு. சரியா? நான்காவது கேள்வி. அடுத்தாப்புல ஐந்தாவது கேள்வி. சரியா? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எதனுடன் தொடர்புடையது? சரியா? அதை பத்தி லைட்டா டிஸ்கஸ் பண்ணி நீங்க ஒரு பதிலா கூட சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து அது ஐந்தாவது கேள்வி. ஆறாவது கேள்வி, தமிழ்நாட்டின் முதல் டைட்டல் பூங்கா, டைட்டல் பார்க் எப்போது யார் முதல்வராக இருக்கும்போது திறக்கப்பட்டது? இதுதான் இந்த தினத்திற்கான ஆறாவது கேள்வி. மொத்த கேள்விகளுக்கும் மொத்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கரெக்டா பதில் சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.